ஹாய் வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சூப்பர்வான ஒரு கண்டென்ட் இல்லை, நல்ல ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்ன ஒரு ரெசிபின்னா, 35 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ், 30 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை நல்லா கவனிச்சுக்குவோம். அதுக்கு மேலே போக போக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட் அதிகமாகிடும், அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், நம்ம ஸ்கின் வந்து டல் ஆகிடும், நிறைய பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லா லேடிஸும் எதிர்கொள்கிறது தான். அதை நானும் எதிர்கொண்டேன். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நான் வெளியே வந்து கொண்டிருக்கேன் அப்படின்றத நம்ம வீடியோவில் சின்ன ஒரு டிப்ஸாக இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கீதா லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல்லைக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கீதா லைஃப் ஸ்டைல்ஸில் எப்படி கீதாவோட சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோ, அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ரெசிபினா, எள்ளு நம்ம வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது பண்டங்கள், ஏதாவது பலகாரம் செய்யும்போது மேலே மேலே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எள்ளு. ஆனால் எள்ளோட முக்கியம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரியறதில்ல. எள்ளு வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ, அது எந்த எள்ளா இருந்தாலும் சரி. அதுவும் ஆஃப்டர் 35 ஆர் 30 இயர்ஸ்க்கு மேலே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த எள்ளு சாப்பாடு. ஓகேவா? அந்த ரெசிபியோடு தான் கீதா இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஓகே, நான் எப்படி அந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்றத பார்த்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, அதை வந்து ஒரு 6 சின்ன டிப்ஸாக உங்களோட நான் நிறைய இருக்குது, எள்ளில் நிறைய இருக்குது. நான் வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். அது என்ன 6 டிப்ஸ். முதல்ல பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது வந்து கால்சியம். போனுக்கு, அதாவது எலும்பு வளர்ச்சிக்கோ, எலும்பு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். நம்மலாம் அதிகமாக கிச்சனில் நிற்கிறது, நிறைய வேலை செய்கிறது. இப்போ லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு, கிச்சன்லேயே நிற்கணும், வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரணும். அப்போது எலும்பு ஸ்ட்ரென்த் வந்து, போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கால்சியம் வேணும். கால்சியம் எதில் இருக்குது? எல்லாத்துலேயும் இருக்கும். பாலில் இருக்கும், எள்ளில் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் எள்ளில் வந்து நிறைய இருக்குது. அதை ஈஸியாகவும் எடுத்துக்கலாம், ஈஸியாகவும் நம்ம உடம்புல அது சேர்ந்துடும். ஸோ கால்சியம் சத்து. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, எல்லாருக்குமே வந்து ஹேர் லாஸ். வயசு போக 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 ஹேர் லாஸ் பிரச்சனை அதிகமாகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுக்கவே மாட்டோம், அப்புறம் பார்த்தா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கவனிப்போம் ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு ரொம்ப அவசியமானது எள்ளு. கண்டிப்பாக எள்ளு சாப்பிடுங்க. கால்சியம், ஹேர் லாஸ், அப்புறம் டைஜஷன். வயசாக சாப்பாடு செரிமானம் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். இந்த எள்ளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு டைஜஸ்டன் பிரச்சனையே இருக்காது. வயசாக நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல இருந்து நீக்கிறதுக்கு இந்த எள்ளு சாப்பிட்றது ரொம்ப அவசியம். என்ன ஒன்று, விட்டமின் இ குறைய குறைய நமக்கு ஸ்கின்ல இருக்க கொலாஜின், இந்த மாதிரி கொலாஜின் குறைய குறைய என்ன ஆகும், சுருக்கம் அதிகமாகும். ஸ்கின்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகும். பார்க்கும்போதே நமக்கு என்னடா வயசாகுதா, சரி நம்ம அப்படியே விட்டுருவோம்னு நினைப்போம். ஆனால் விட்டுறக்கூடாது. 35 இயர்ஸுக்கு மேலே தான் நம்ம இதெல்லாம் கவனித்து செய்ய வேணும். கொலாஜின், விட்டமின் இ வந்து அழகுக்கான ஒன்று. விட்டமின் இனாலே அழகு. ஸோ இந்த விட்டமின் இ எதில் கிடைக்குதுன்னா, இந்த எள்ளில் நிச்சயமாக நிறைய கிடைக்குது. நமக்கு ஸ்கின்னுக்கு கொலாஜின் சத்து வேணும்னா அதுவும் இந்த எள்ளில் இருக்குது. நான் ஒரு 6 சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான சத்து இந்த எள்ளில் இருந்து கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் நான் என்ன ரெசிபி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவுக்கு எள்ளு நான் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சு எடுத்துருக்கேன். வெயிலில் காய வைக்கலாம், இல்லை ஒரு கடாயில் போட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பவுடராக, முழுமையாக எள்ளு அரைகிற அளவுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பகுதியாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். 500 கிராமும் ஒரே டைமில் போட்டு அரைக்காமல் 2 தடவையாக போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டிருக்கணும். அரைப்பட்டிருக்கும் போது ஒரு எண்ணெய் இதிலேருந்து தானாகவே வரும். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன், வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை சீனியை நம்ம ஒரு பவுடர் ஆக்கி ரெடி பண்ணி இதையும் அரைச்சி வச்ச எள்ளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எள்ளு, வெள்ளை சர்க்கரை, அதாவது வெள்ளை சீனி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 300 கிராம் உளுத்த மாவு,
உளுந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருப்போம், அதை நல்லா அரைச்சி மாவாக்கி போட்டுடலாம். 200 கிராம் அரிசி மாவு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறது, போடலைனாலும் பரவாயில்ல, அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு, வெள்ளை சீனி, உளுத்தமாவு, எள்ளு 4ம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சின்ன சின்ன கட்டி துகள்கள் இருந்தால் அதை கையால் கூட நம்ம உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக போட்டு நம்மளால் அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க போகிறேன். எதுக்கு ஒரு தடவை சும்மா அரைக்கிறோம்னா அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அரைச்சதை நம்ம இன்னும் ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பதத்துக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுக்க வேண்டியது தான், உருண்டையாக பிடிக்க வேண்டியது தான். உருண்டை பிடிக்கும்போது நல்லா கையில் ஒரு எண்ணெய் வந்து கசிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல எண்ணெய், உடனே நல்லெண்ணெய் இதில் இந்த எள்ளுலேருந்து தான் நல்லெண்ணெய் வரும், தெரியும் இல்லையா? பிடிக்க நான் கையில் பிடிக்கும்போது எப்படி எண்ணெய் வருது பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் நான் வந்து சொன்ன ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு எள்ளு உருண்டை இல்லைன்னா எள்ளுப்பா அப்படின்னு, எள்ளுப்பாகு யாழ்ப்பாணத்து முறையில், யாழ்ப்பாண எள்ளுப்பா, யாழ்ப்பாணத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த எள்ளுப்பா. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே ஒரு டெம்டிங்காக, எப்படி ஒரு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையை தூண்டுது. நீங்கள் பாருங்கள், நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கும்போது நிஜமாகவே சாப்பிட்ணுன்னு தோணும், அந்தளவுக்கு சூப்பராக, சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவு இது. கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே நான் இந்த எள்ளு ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் கூட நீங்கள் இந்த எள்ளை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.